நெடியோன் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது குளச்சல் போர். குளச்சல் போர் எங்கே நடைபெற்றது, இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நீங்கள் கேட்கலாம். குளச்சல் போர் தமிழர்களுக்கு வரலாற்று காலங்களில் நடைபெற்ற போர்களில் இது மிக முக்கியமான ஒரு இடத்தில் குளச்சல் போரானது வகிக்கின்றது. ஏனெனில் தமிழர்கள் உலகம் முழுக்க, அதாவது தென்கிழக்காசியா, வட இந்தியா, இமயம் வரை சென்று பல போர்களை நடத்தினார்கள். அதே போன்று இந்திய பெருங்கடலிலும் அவர்கள் செல்லாத தீவுகளே கிடையாது, வெற்றி அடையாத பகுதிகளே கிடையாது என்ற வகையில் அவர்கள் மிகப்பெரிய போர்களை நடத்தியிருந்தார்கள். ஆனால் ஐரோப்பாவிலிருந்து வந்த நவீனத்துவமான ஆயுதங்களை கொண்ட ஒரு படையை எதிர்த்து இந்திய மண்ணில், அதாவது தமிழகத்தில் ஒரு தமிழக படை வென்று எடுத்தது எனில் அது ஈடு இணையற்ற ஒரு போராகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட 1700 வாக்கில் அந்த போரானது நடைபெற்றது. ஐரோப்பியர்கள் இங்கு நுழைந்த பொழுதே அந்த போரானது ஆரம்பித்திருக்கின்றது. அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஐரோப்பியர்களை முதலில் ஆசிய மண்ணில் தோற்கடித்தவர்கள் தமிழர்கள் தான். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள குளச்சல் என்ற துறைமுக நகரில் தான் அவ்வாறு வீரம் கொண்டு எழுந்த தமிழர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். திருவாங்கூர் சமஸ்தானம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். திருவாங்கூர் சமஸ்தானம் என்ற பெயர் அப்பொழுது அந்த நாட்டுக்கு அளிக்கப்படவில்லை. அதே போன்று தலைநகரும் திருவனந்தபுரத்திலிருந்து செயல்படவில்லை. கல்குளம் என்ற பத்மநாபபுரத்திலிருந்து தான் செயல்பட்டது. அப்பொழுது அதன் அரசர்களும் தமிழர்கள் தான். அவர்கள் கல்குளம் அரண்மனையிலிருந்து தான் ஆட்சியை செலுத்தினார்கள். குளச்சல் போரில் பங்கெடுத்த கிட்டத்தட்ட 80-90 விழுக்காடு படை வீரர்கள் தமிழர்களாகத்தான் இருந்தார்கள். மிகப்பெரிய அளவில் அந்த போரானது நடைபெற்றது. பல ஆண்டுகள் அந்த போர் நடைபெற்றது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 1739 1741 வெற்றி கொண்ட பிறகும் அந்த போரானது 43 வரை பல இடங்களிலும் அதாவது கல்குளம் கீழிருந்த வேணாட்டு பகுதியில் பல இடங்களிலும் போர் நடைபெற்றது. அனைத்து இடங்களிலும் ஐரோப்பியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், டச்சு படையினர் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு வேணாடு என்ற அந்த மார்த்தாண்டவர்மனின் கீழ் இருந்த அந்த நாடு மிகவும் வலிமை பொருந்திய ஒரு நாடாக இருந்திருக்கின்றது. அந்த வலிமை பொருந்திய நாட்டுடன் தான் ஆங்கிலேயர்கள் இறுதியில் இந்தியா என்ற ஒருங்கிணைந்த ஒரு நாடாக சுதந்திரம் தந்து அவர்கள் வெளியேறிய பிறகு திருவாங்கூர் சமஸ்தானமானது இந்திய பகுதிகளுடன் இணைக்கப்பட்டது. அப்பொழுது கிட்டத்தட்ட 1950 முதல் இந்த வெற்றி தின கொண்டாட்டங்கள் குளச்சலில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஜூலை மாதம் 31ஆம் தேதி. ஆனால் இந்த போரானது ஆகஸ்ட் 10 முதல் 15ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் முடிவுக்கு வந்ததாக டச்சு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கால வேறுபாடானது ஆங்கிலேய நாட்காட்டியில், அதாவது இன்று நாம் பயன்படுத்தும் கிரியோகியன் நாட்காட்டியில் சில தவறுகள் இருந்திருக்கின்றன. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் சரி செய்த பொழுது இந்த நாட்காட்டியின் படி இந்த நாளானது ஆகஸ்ட் மாதத்தில் எழுதப்படாமல் அவர்களின் பழைய ஆவணங்களின்படி ஜூலை 31 என்று குறிக்கப்பட்டு விட்டது. அந்த தவறுதான் இன்றும் அதே போல் நமக்கு அதே ஜூலை 31 கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது வெற்றி விழா கொண்டாட்டங்களும். ஆனால் உண்மையில் ஆகஸ்ட் 10 15க்கு இடைப்பட்ட காலத்தில் தான் டச்சு படையினர் மார்த்தாண்டவர்ம என்ற கல்குல வேணாட்டு படையினரிடம் அவர்கள் சரணடைந்தார்கள். நான் காட்டும் இந்த வெற்றி நாள் கொண்டாட்ட காட்சிகளானது ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட காட்சிகளாகும். இறுதியில் இந்த 23 மற்றும் 24ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட காட்சிகளை நான் விரிவாக காட்டுகின்றேன் வேறொரு காணொலியில். இப்பொழுது நாம் இந்த வேணாட்டு அரசாங்கம் எப்படி உருவாக்கப்பட்டது, அவர்கள் எப்படி அந்த போரை நடத்தினார்கள், அதற்கான நெருக்குதல் என்ன இருந்தது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். பூலித்தேவனும் சில முறை உறவை கொண்டிருக்கின்றார். அவரும் உதவியை நாடியிருக்கின்றார் மார்த்தாண்டவர்மனிடமிருந்து. அவர்களுக்கும் சில உதவிகள் சில நேரங்களில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் களக்காடு, தென்காசி, செங்கோட்டை ஆகிய பகுதிகள் சில காலம் வெல்லப்பட்டது. இங்கிருந்தும் சில காலம் ஆளப்பட்டது.
அதாவது இவர்களால் சில காலம் ஆளப்பட்டது, அவர்களாலும் சில காலம் ஆளப்பட்டது. அதன் பிறகு இந்த கூட்டணியானது சில காலம் முறிந்து போய் விட்டது. அதற்கான பல காரணங்கள் இருக்கலாம். மலிக் கபூர் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் நவாப்புகளின் படைத்தளபதியாக இருந்தான். அவர் நெற்கட்டான் செவ்வலில் பூலித்தேவனுக்கு மார்த்தாண்டவர்மன் உதவி செய்யக்கூடாது என்று பேரம் பேசி உதவி செய்வதை தடுத்துவிட்ட காரணத்தால் இருவரின் கூட்டணி அமையவில்லை. அப்படி இல்லாமல் ஒருவேளை அந்த இருவரின் கூட்டணி அமைந்திருந்தால் தென்பகுதியில் பூலித்தேவன் மற்றும் மார்த்தாண்டவர்மனின் கூட்டணி மிகப்பெரிய படையாக இருந்திருக்கும். தென்பகுதி அவர்கள் வெற்றி அடைந்திருப்பார்கள். ஐரோப்பியர்கள் இங்கு நுழைவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும் ஒரு நிலை கூட ஏற்பட்டிருக்கும். ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. 1758 மார்த்தாண்டவர்மன் இறந்து போய் விடுகின்றார். அந்த காலகட்டத்துக்கு முன்பே 1750 1760 வரை 67 வரை பூலித்தேவன் போரிட்டார். 1767 அவர் இறந்து போய்விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் இவர்களின் கூட்டணி மறைமுகமாகவோ நேரடியாகவோ நடைபெற்றது. பூலித்தேவனுக்கு பல வகைகளில் மார்த்தாண்டவர்மன் உதவி செய்திருக்கின்றார். அதை பற்றி வேறொரு பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது குளச்சல் போரை பற்றி நாம் தெளிவாக பார்த்து விடுவோம். குளச்சல் போர் நான் ஏற்கனவே தெரிவித்தேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கடற்கரை நகர் குளச்சல். இங்கு 25,000 பேர் வசிக்கிறார்கள். இந்த இடமானது நாகர்கோவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தக்கலையிலிருந்து கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாகர்கோவிலிருந்து தக்கலை 13 கிலோமீட்டர் தொலைவிலும் கல்குளம் 13 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கல்குளம் முக்கியமான ஒரு தலைநகர். அங்குதான் வேணாட்டு அரசர்கள் மார்த்தாண்டவர்மன் அமர்ந்திருந்தார். அங்கு அவர்களுக்கு கோட்டையும் அரண்மனையும் இருந்தது. அதே போன்று இரணியல் அரண்மனை இங்கிருந்து நாகர்கோவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த போரில் இரணியல் அரண்மனையும் மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. ஏனெனில் இரணியல் அரண்மனையிலிருந்து 7-6 கிலோமீட்டர் தொலைவில் தான் குளச்சல் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியிலும் போர் நடைபெற்றது. இதுதான் வேணாட்டு மன்னர்களின் மிக பழமையான ஒரு தலைநகர். அதே போன்று அவர்களின் வழி வழியாக வணங்கப்பட்ட சிவன் கோவிலும் மார்த்தாண்டா என்ற சிவன் கோவிலும் அங்குதான் அமைந்திருக்கின்றது. மார்த்தாண்டவர்மன் என்ற பெயர் கொண்ட சிவன் கோவிலும் அங்குதான் இருக்கின்றது. உதயகிரி கோட்டையும் நாகர்கோவிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இது ராஜராஜ சோழனின் தூதுவனை சிறை வைத்த ஒரு கோட்டையாக கருதப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் அவர் போருக்கு சென்றார். அதாவது அவர் மன்னனை கொன்ற குற்றவாளிகள் இங்கு பதுங்கி இருந்த போது அதை விடுவிக்குமாக கோரிய பொழுது அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. தூதுவகம் சிறை வைக்கப்பட்டார். ஆகவே ஒரு போர் நடைபெற்றது 985 வாக்கில். அப்பொழுது அவர் உதயகிரி கோட்டைக்கு வந்திருந்தார். விலிங்கத்திலும் போரிட்டார். ஆரல்வாய் மொழி இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வட எல்லை. திருநெல்வேலி 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதுவும் வடக்கு பகுதி. அதே போன்று திருவனந்தபுரம் மேற்கு பகுதி 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொச்சி, கொல்லம் ஆகிய பகுதிகளும் மிக முக்கியமாக வேணாட்டின் பகுதியாக அன்று இருந்திருக்கின்றன. இறுதியில் அவர்கள் வெற்றி அடையும் பொழுது காயங்குளம் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், தேசிங்க நாடு என்று அழைக்கப்பட்ட கொல்லம் 66 கிலோமீட்டர் தொலைவிலும், நெடுமங்காடு 20 கிலோமீட்டர் தொலைவிலும், புறக்காடு 10 கிலோமீட்டர் தொலைவிலும், கொச்சி 220 கிலோமீட்டர் தொலைவிலும், கோட்டயம் 170 கிலோமீட்டர் தொலைவிலும், கருணாகப்பள்ளி 80, அதே போன்று தெற்கு மாங்கூர் வடக்கு மாங்கூர் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றன இங்கிருந்து பார்த்தால். ஆகவே இந்த எதுக்கெல்லாம் இவ்வளவு நீளமா நான் சொல்றேன்னு பார்த்தா, இந்த அமைவிடம் அதாவது கல்குளம் என்ற அரண்மனை நாகர்கோவிலிருந்து இந்த பகுதியில் எவ்வளவு தூரத்தில் அமைந்திருந்தன என்பதை நாம் காணும் பொழுதுனா இந்த அரசர் எங்கிருந்து ஆண்டார், அவர்களின் படை எங்கெல்லாம் இருந்திருக்க முடியும் இந்த நாட்டை ஆள்வதற்காக. அதே போன்று சேர மன்னர்கள் வேணாட்டு மன்னர்கள் எவ்வளவு வலிமையுடன் இருந்தார்கள் இந்த போரிடும் பொழுது என்பது நமக்கு தெளிவாக புலப்படும். வேணாடு என்பது சேர மன்னனின் பல உட்பிரிவுகளில் ஒரு தென்பகுதியில் அமைந்திருந்த பகுதியாக இருந்திருக்கின்றது. வரலாற்று காலங்களிலிருந்து எப்படி இருந்தது என்பதைத்தான் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். தூரத்தை முதலில் நாம் பார்த்து விட்டோம். அடுத்து வரலாற்று காலங்களில் எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். அதாவது சங்க காலத்தில் இந்த பகுதி ஆய்நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆய்நாடு வேணாடு இரண்டும் அருகருகே அமைந்துள்ள ஒரு சிறிய நாட்டு பகுதிகள். இவர்கள் பாண்டிய மன்னர்களுக்கு அதாவது பெரும்பான்மையான காலகட்டத்தில் கப்பம் செலுத்தி வந்திருக்கிறார்கள். சில காலத்தில் தன்னிச்சையாகவும் இருந்திருக்கிறார்கள்.
அண்டிபுகன், அதியன், தியன், பொர்ணன் ஆகிய மன்னர்கள் வேணாட்டின் முக்கிய அரசர்களாக சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கடுத்து பாண்டிய மன்னர்கள், அதாவது களப்பிரர்களை தோற்கடித்த பிறகு பாண்டிய மன்னர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். 8, 9, 10ஆம் நூற்றாண்டில், அதாவது முற்கால பாண்டியர்களின் கீழ் கப்பம் செலுத்தி வேணாட்டு மன்னர்கள் தொடர்ந்து ஆட்சியை செலுத்தி வந்தார்கள். சேர மன்னர்களாகவும் அவர்கள் தொடர்ந்து இருந்தார்கள். அதற்கு பிறகு 1100 வாக்கில் பாண்டிய மன்னர்கள் அங்கு மிக முக்கியமான ஒரு பேச்சுப்பாறை ஆகிய ஒரு அணையும் அந்த காலத்தில் கட்டியுள்ளார்கள். அந்த வகையில் இது பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான பகுதியாகவும் இருந்திருக்கின்றது. சோழ மன்னர்கள் 985 வாக்கில் ராஜராஜ சோழன் விளிங்கம் துறைமுகத்தின் மீது போர் தொடுத்தார். அந்த பகுதி அன்று நீங்கள் பார்த்தால் காந்தலூர் சாலை என்று அழைக்கப்பட்டது. காந்தலூர் சாலை, களமறுத்த என்று ராஜராஜ சோழன் ஒரு பட்டப்பெயரால் அழைக்கப்படுகின்றார். இவரின் படையானது அங்கு சென்று, அது ஆதித்ய கரிகாலனை கொன்ற குற்றவாளிகள் பதுங்கியிருந்த காந்தலூர் சாலை என்ற ஒரு பயிற்சி சாலை பள்ளிக்கூடம் தான் அந்த காலத்தில், அதாவது படை வீரர்களுக்கு தலைமை தாங்கிய, அதே போன்ற அரசருக்கு அமைச்சராக இருந்தவருக்கும் அங்கு அவர்களுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அது ஒரு பாடசாலையாக இருந்திருக்கின்றது காந்தலூர் சாலை. காந்தலூர் சாலை மீது அவர் போர் தொடுத்தார். கப்பல் படையும் அங்கு சென்றது. ஏனெனில் பாண்டிய நாட்டை கடந்து செல்லும் பொழுது சில தாமதங்கள் ஏற்பட்டால் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிவிடலாம், அல்லது எதிர் தாக்குதல் நடத்துவதற்கான தயார்படுத்துதல் துவங்கிவிடும் என்று கருதி கப்பல் படை அங்கு முதலில் சென்றது, காந்தலூர் சாலையை தாக்கியது. அதன் பிறகு குதிரை படையும் தகைப்படையும் அங்கு சென்று அவர்கள் தாக்கி கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பிராமணர்களை அங்கு கொலை செய்தார்கள். சோழ மன்னர்களோ, பாண்டிய மன்னர்களோ, சேர மன்னர்களோ பிராமணர்களை கொலை தண்டனை தரமாட்டார்கள் என்று அண்மைய காலங்களில் சொல்லப்பட்டு வந்தது. அப்படி எதுவும் கிடையாது. அவர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பின்பு உதயகிரி அரண்மனை, அதாவது கோட்டை தாக்கப்பட்டு அதுவும் கைப்பற்றப்பட்டது. அதன் பிறகு அந்த பகுதியானது சில காலம் 200 ஆண்டுகள் சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பல மக்களும் அங்கு குடியேற்றப்பட்டார்கள். குளங்களும் வெட்டப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் கிட்டத்தட்ட 1/3 பகுதி குளங்களால் நிறைந்த மாவட்டமாக இருக்கின்றது. வேளாண் தொழில் மிகப்பெரிய அளவில் அங்கு நடைபெறுகின்றது. சில காலம் நாஞ்சில் நாடும் என்று அந்த பகுதி அழைக்கப்பட்டது. நெல் வயல்கள் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றன. அதை போல் நெசவு தொழிலும், வாசனை திரவிய பொருட்களான மிளகு, கிராம்பு, அதே போன்று பல பொருட்களும் அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு செல்வம் கொளிக்கும் வேளாண் தொழில் ஒரு நிலைத்து நிற்கும் வேளாண் தொழில் கொளிக்கும் பகுதியாகவும் அன்று இருந்திருக்கின்றன. அந்த வகையில் வேணாட்டு மன்னர்களுக்கு, சேர மன்னர்களுக்கு மிக இன்றியமையாத பகுதியாக அது அந்த பகுதி விளங்கி இருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்த்தால் இங்கிருந்து பல பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. முத்து, சங்கு, மிளகு, வாசனை திரவிய மசாலா பொருட்களான ஏலக்காய், மிளகு பொருட்களும், அதே போன்று பலா, வாழை, மயில் தோகை, கருங்காலி மரம், தேக்கு மரம், சந்தன மரம், விலை உயர்ந்த கற்கள், உலோகங்கள் ஆகியவை இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அளவில் மிக முக்கியமான பகுதியாக இருந்திருக்கின்றது. இங்கு உள்ள துறைமுகங்களை நாம் பார்த்தால் குளச்சல், கடியப்பட்டணம், திருவனந்தபுரம், கொல்லம், காயங்குளம், புத்தளம், இணையம், விளிங்கம், மணக்குடி, முட்டம், குமரி, சின்ன முட்டம், வட்டக்கோட்டை ஆகிய பகுதிகள் அதாவது தென்பகுதி வேணாட்டுக்கு மிக முக்கியமான துறைமுக நகர்களாக அவர்களுக்கு இருந்திருக்கின்றன. சேர நாட்டின் இந்த பகுதியானது வேணாடு என்று அழைக்கப்பட்டதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த அரசாட்சி பகுதியில் ஒரு இணையான அரசாட்சி திருவனந்தபுரத்திலிருந்து 1000வது ஆண்டு காலத்தில் உருவாகி இருக்கின்றது. அவர்கள் மடாம்பிமார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாயர் வழி வந்தவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். நாயர்களுக்கும் நம்பூதிரிகளுக்கும் இடையே சம்பந்த உறவு உண்டு. அதை பற்றி வேறொரு பதிவில் விரிவாக நாம் காண்போம். அது மருமக்கள் வழி தாயம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு 8 வீட்டு பிள்ளைமார்கள் என்ற நாயர்கள் இருந்தார்கள். அவர்களின் கீழ்தான் நில பிரபுத்துவர்களாக இருந்தார்கள். வேணாட்டின் பல பகுதிகளும் பல நிலங்களும் இவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று விடுகின்றது. அவர்கள் மார்த்தாண்டம், ராமமடம், குளத்தூர், களக்குட்டம், வெங்கனூர், செம்பலந்தி, கொடுமான், பள்ளிச்செல் ஆகிய பகுதிகள் 8 பகுதிகளாக 8 நில பிரபுக்களாக அடங்கிய பகுதிதான் 8 வீட்டு பிள்ளைமார் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள்
மிகப்பெரிய வலிமை பொருந்தியவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் நாயகர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் கீழ்தான் பல நிலங்களும் இருந்திருக்கின்றன. சாதாரணப்பட்ட மக்களிடமிருந்தும் நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. காலங்காலமாக மிகப்பெரிய நிலங்களை சேர்த்து வேணாட்டு அரச கல்குலத்திலிருந்து ஆட்சி செய்த, அதே போல் யகனியிலிருந்து ஆட்சி செய்த மன்னர்களுக்கு இவர்கள் ஒரு எதிர் ஆட்சியை அங்கு செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே இவர்கள் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பது பலவித வரலாற்று பதிவாக நமக்கு தெரிகின்றது. அதே போன்று சில காலம் கிட்டத்தட்ட 200, 300, 400 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்த காலகட்டங்களில் வேறு சில மாற்றங்களும் அங்கு நடைபெற்றிருக்கின்றன. 1600கள் வாக்கில் அங்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது எட்டகை யோகக்காரர்கள் என்ற ஒரு புதிய கூட்டணி அங்கு உருவாகின்றது. அவர்கள் மடாம்பிமார்கள் என்று அழைக்கப்பட்ட அவர்களின் கீழ், அதாவது நாயகர்களின் கீழ் இவர்கள் அதிகாரிகளாக செயல்பட்டு அந்த நிலங்கள் அதிகமான பொழுது, அதாவது வேணாட்டின் நிலங்கள் அதிகமாக எட்டுவிட்ட பிள்ளைமார்களின் கீழ் சென்ற பொழுது அதை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைச்சர்கள், அதாவது அமைச்சர்கள் அதிகாரிகள் அடங்கிய ஒரு கூட்டணியை அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அதில் 7 பிராமணர்களும், அதாவது நம்பூதிரிகளும், ஒரு நாயர் குடும்பமும் அரசருக்கு அரை ஓட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 7 பிராமணர்கள், ஒரு நாயர், 8 ஆகிவிட்டது. அரை அரசர், அதாவது எட்டகை யோகக்காரர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இப்படித்தான் யோகக்காரர்கள் உருவானார்கள். யோகக்காரர்கள் அனைவரும் பிற்காலங்களில் அவர்கள் நம்பூதிரிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாயர் குடும்பமும் ஒன்று இருந்திருக்கின்றது. அதே போன்று இவர்கள் 8 வீட்டு பிள்ளைமார்களின் கீழ் ஆட்சியை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கூட்டணியானது மிக வலிமை பொருந்திய ஒரு கூட்டணியாக, கிட்டத்தட்ட அரசர்களுக்கு பல இடங்களிலும் இவர்கள் நெருக்குதலில் தண்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதை அடுத்த அரசர்களை படுகொலை செய்யவும், அரசர்களின் முடிவுகளை மாற்றவும் என்று இவர்களின் முடிவுகளானது பல காலங்களில் தொடர்ந்து வந்திருக்கின்றது. ஏன் அரசர்களை இவர்கள் வஞ்சகத்தின் காரணமாக கொலையும் செய்திருக்கிறார்கள். திருவனந்தபுரத்தில் சென்று இவர்கள், அதாவது பத்மநாபபுரம் என்று அழைக்கப்பட்ட பத்மநாப சுவாமி கோவில் அமைந்திருக்கும் திருவனந்தபுரத்தில் கோட்டை கட்ட வேண்டும் என்றால் இவர்களிடம்தான் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு சூழலும் காணப்பட்டது. அந்த வகையில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு வலிமை பொருந்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் எப்பொழுதுமே வரியும் வசூலித்திருக்கிறார்கள் நேரடியாக. அதே போன்று வெளிநாட்டு மன்னர்களுடனும் வெளிநாடுகளுடனும் இவர்கள் ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். போட்டி அரசாங்கத்தை, இணை அரசாங்கத்தை நடத்தியிருக்கிறார்கள். நாணயங்களை கூட அச்சடித்து இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் முருகல் நிலை ஒரு தொடங்கி இருக்கின்றது. அந்த முருகல் நிலை காரணமாக வேணாட்டு மன்னர்களுக்கும் 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கும் இடையே பல இடங்களிலும் மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. 1700களுக்கு பிறகு 1600களிலேயே அவர்கள் வலிமை பொருந்தியவர்களாக மாறிய பின்பு 1700களில் பல காலகட்டங்களிலும் அந்த போராட்டமானது துவங்கி இருக்கின்றது. ஆதித்ய வர்மா ஆட்சி காலத்தில் 1710 20 காலகட்டத்தில் அவ்வாறான போராட்டமானது நடைபெற்றிருக்கின்றது. அவரும் அந்த காலகட்டத்தில் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவர் நாணயத்தை மாற்றி இருக்கின்றார். இவ்வாறு இந்த குளச்சல் பகுதி ஆண்ட மன்னர்கள் கல்குலத்திலிருந்து எவ்வாறு ஆண்டார்கள் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்த்தோம். அதற்கடுத்து இந்த போரானது எப்படி துவங்கியது, எந்த காலகட்டங்களில் துவங்கியது என்பதை நாம் அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக பார்ப்போம். இவர்கள், அதாவது இந்த பகுதியை ஆண்ட மன்னர்களானவர்கள் திருப்பார்பூர் பரம்பரை என்று அழைக்கப்பட்டது. அதாவது கல்குலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட அந்த மன்னர்கள் திருப்பார்பூர் பரம்பரை என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு, அதாவது நெடுமங்காடு, ஆற்றின்கால், நெய்யலாற்றங்கரை ஆகிய பகுதிகளிலிருந்து அவர்கள் பெண் எடுத்து கொடுத்து கொண்டதாக தெரிகின்றது. ஆற்றின்கால் இளவரசர்கள் தான் எப்பொழுதும், அதாவது 1600களுக்கு பிறகு வேணாட்டை ஆண்டதாக, கிட்டத்தட்ட 1700களுக்கு பிறகு முழுமையாக ஆண்டதாக தெளிவாக தெரிகின்றது. மார்த்தாண்டவர்மரும் தாய் வழியில் வந்தவர் தான் முதலில் தாய் வழியில் வந்து நிலைத்ததாக தெரிகின்றது. அதற்கு முன்பு அவர் அண்ணனும் தாய் வழியில் வந்தவர் தான். ஆகிய இந்த 2 மன்னர்களும் தாய் வழியில் வந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அதாவது கல்குலத்தை ஆண்ட மன்னரின் அக்கால்
தங்கை மகன்களாக இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆற்றின்காலில் அவர்கள் அக்கால் தங்கைகளுக்காக இளவரசிகளுக்காக அங்கு அரண்மனைகள் ஒதுக்கி தரப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து அவர்கள் ஆட்சி செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் கல்குலத்துக்கு இணையான ஒரு அதிகாரம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்கிருந்துதான் அத மருமக்கள் வழி தாயம் இவர்களுக்கு துவங்குகின்றது. அரசாட்சி அங்கிருந்துதான் செலுத்தப்பட்டது. இது பிற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. சேர மன்னர்களும் வேணாட்டு மன்னர்களும் ஆய் மன்னர்களும் தந்தை வழி உறவை கொண்டிருந்தாலும் இறுதியில், அதாவது 1600களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 700களுக்கு பிறகு முழுமையாக இது தாய் வழி, அதாவது தாய் கொட்டாகத்தை கொண்ட மருமக்கள் வழி தாயமாக மாற்றமடைந்து அதன் பிறகு நாயர் நம்பூதிரிகளின் கைகளில் மொத்தமாக சென்று விடுகின்றது. அதன் பிறகு இங்கு உள்ள தலைநகர் மொத்தமாக திருவனந்தபுரம் சென்று விடுகின்றது. ஆகையால் தான் இன்று கூட நாம் திருவாங்கூர் சமஸ்தானம் என்றால் அவர்கள் மலையாளிகள், தமிழர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணம் நம்மிடையே இன்றும் காணப்படுகின்றது. அது அவ்வாறு அல்ல. கிட்டத்தட்ட 1800கள் வரை அங்கு தமிழர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். இந்த வேணாட்டு பகுதியை, திருவாங்கூர் சமஸ்தானத்தை உருவாக்கியவர்களும் அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவர்கள் 250 கிலோமீட்டர் கேரளாவின் உள்ளே சென்று மொத்த பகுதியையும் கைப்பற்றி வேணாட்டை வலிமை பொருந்திய நாடாகவும் ஆக்கியவர்கள் தமிழர்கள் தான். அதன் பிறகுதான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. மார்த்தாண்ட வர்மா கூட இறுதி காலத்தில் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதை பற்றி வேறொரு பதிவில் விரிவாக நாம் ஆய்வை பார்ப்போம். இப்பொழுது இந்த குளச்சல் போரில் இவர்கள் எப்படி மார்த்தாண்ட வர்மா வெற்றி கொண்டார், மார்த்தாண்ட வர்மாவுக்கு உதவிய தமிழர்கள் யார் யார் என்று பார்த்தால், மார்த்தாண்ட வர்மனுக்கு கடம்பூர், கயத்தாறு, எட்டயபுரம், திருநெல்வேலி ஆகிய கங்கை கொண்டான் ஆகிய பகுதிகளில் இருந்து சென்ற மறவர் படை மிகப்பெரிய அளவில் உதவியை புரிந்திருக்கின்றது. அவர் அண்ணனான ராமவர்மனுக்கும் கூட அந்த படையானது உதவி செய்திருக்கின்றது. அவர் காலகட்டத்தில் இருந்தே இந்த படையானது இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆதித்யவர்மா ஆட்சி காலத்துக்கு பிறகு தொடர்ந்து இங்கிருந்து அவர்கள் ஒரு வலிமை பொருந்திய படை தேவை என்ற காரணத்தால் படையை திரட்டி இருக்கிறார்கள். ராமவர்மருக்கு பிறகு மார்த்தாண்டவர்மர் என்று மறவர் படை அவர்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றது. இந்த குளச்சல் போரிலும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மறவர் படையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று வடபகுதி கேரளத்தை வெல்வதற்கும் நாயர் படைகளுக்கு இணையாக மறவர் படையும் பல இடங்களிலும் சென்று போரிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது தென்பகுதியில், அதாவது திருநெல்வேலிக்கு பகுதியில் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியானது வலிமை பொருந்தியதாக இல்லை. நாயக்க மன்னர்களும் வந்துவிட்டார்கள், நாயக்க மன்னர்களும் வீழ்ந்து விட்டார்கள். நாயக்க மன்னர்களுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தால் நவாப்புகளும் ஆங்கிலேயர்களும் கிட்டத்தட்ட ஆட்சியை கைப்பற்றும், ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சி கைப்பற்றும் இடத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்திருந்தது. அப்பொழுது பாண்டிய மன்னர்களின் வழியினரும் மறவர் படையினரும் திருவாங்கூரில் சென்று சேர மன்னர்களுக்கு, வேணாட்டு மன்னர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இது வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளது. எங்கே குறிக்கப்பட்டுள்ளது, எப்படி குறிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் கருதலாம். மிக முக்கியமான டச்சு ஆவணங்களில் காணப்படுகின்றது. ஆங்கிலேய ஆவணங்கள், பிரெஞ்சு ஆவணங்களில் குறிக்கப்பட்டுள்ளது. அங்கு எந்த படை போகிட்டது, யார் போகிட்டார்கள், எத்தனை பேர் போகிட்டார்கள், எங்கெல்லாம் போகிட்டார்கள், எத்தனை பேர் இறந்து போனார்கள், யார் தலைமை தாங்கினார் என்ற விரிவான தகவல்கள் அவர்களின் ஆய்வுகளின் வழியாக கிடைக்கின்றன. ஆனால் திருவாங்கூர் சமஸ்தான வரலாறுகளில் எழுதிய திருவாங்கூர் மேனுவலில் அந்த அளவுக்கு நமக்கு தகவல் கிடைக்கவில்லை. எனினும் டச்சு ஆவணங்களில், ஆங்கிலேயர், அது ஐரோப்பிய ஆவணங்களில் தெளிவாக நமக்கு கிடைக்கின்றன. இவர்கள் இங்கிருந்துதான் அங்கு சென்றார்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர்கள் இன்றும் வணங்கும் குலதெய்வங்கள் திருநெல்வேலிக்கு தெற்கே சிவலைப்பேரி பகுதியில் தான் காணப்படுகின்றன. இன்றும் அவர்கள் லாயம், அஞ்சு கிராமம், அதே போன்று குலசேகரன் புதூர், தோவாலை, மேட்டுக்குடியிருப்பு என்று பல பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கிறார்கள். அவர்களின் குலதெய்வங்களானது சிவலப்பேரியில் தான் இன்றும் காணப்படுகின்றது. சிவலப்பேரி சாத்தாங்கோவிலை தான் அவர்கள் இன்றும் வந்து வணங்கி செல்கிறார்கள். அதே காலகட்டத்தில் தான் இந்த பகுதியில் இருந்த பாண்டிய, அதாவது குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள், அதே போன்று
அவர்கள் வலிமை குறைந்து அவர்களின் ஆட்சியானது முடிவும் தருவாயில் சென்றது. இங்கிருந்த இளவரசர்களும் இங்கிருந்து சென்ற மரவர் படையும் சேர மன்னர்களுக்கு பேருதவி செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவும் அதே போன்று மார்த்தாண்டவர்மனின் மிக மதிநுட்பத்தின் காரணமாகவும் அதே போன்று ஐரோப்பிய பாணியில் அந்த படையானது நடத்தப்பட்டு ஐரோப்பியர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் அனைத்தையும் பயன்படுத்தியின் காரணமாகவும் பல வேணாட்டு பகுதி பல படைகளும் அங்கு போகிட்டதன் காரணமாக ஐரோப்பியர்களிலிருந்து வந்த ஓடுகாலி படையும் அங்கு போகிட்டதன் காரணமாக குளச்சல் வெற்றி கொள்ளப்பட்டது. குளச்சல் எவ்வாறு வெற்றி கொள்ளப்பட்டது, 1710க்கு பிறகு வேணாட்டில் என்ன நடந்தது, அதே போன்று குளச்சல் வெற்றி கொள்ளும் வரை அங்கு எவ்வாறு போர் நடைபெற்றது என்பதை அடுத்த பகுதியில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி. அடுத்த பகுதியில் விரைவில் மீண்டும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.